ஆக 19/9/2015 சனிக்கிழமை பகல் 3:30 ஆதிபராசக்தி 11வது ஸ்லோகத்தின் உரையாக்கம். நவ நவசக்தி பிருந்தா பிருகுசக்தி பிருந்தாவனி ராதே பூஜா சக்தி வனதுர்கா ரூபிணி லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி தேவி ஆதிபராசக்தி மாதா பாத நமோஸ்துதே. இது 5வது வரியிலிருந்து துவக்கத்தின் தன்மை. முதல் ஓம் விஷ்ணு விஷ்ணு ருத்ர ருத்ரே ருத்ரசக்தி ருத்ரசக்தி ருத்ரபூஜா ஆனந்த ஸ்லோக அனந்த சக்தி ருத்ர அனந்த பைரவநாத பிந்து பிராண ஸ்தூல ருத்ர திரேகே நவநவசக்தி பிருந்தா பிருகுசக்தி பிருந்தாவனி ராதா பூஜாசக்தி வனதுர்கா ரூபிணி லக்ஷ்மி விஷ்ணு பூஜாசக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதே. ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதே. இது ருத்ரத்தின் தன்மை. இதற்கு முன் விரிவாக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. வயிற்றுக்குள் யோகாக்னி என்கிற ஒரு குண்டலினி சக்தி உண்டு. இதைதான் பத்மாசனமிட்டு முதுகுத்தண்டு வழியாக பிரணயாமம் என்று சொல்லி யோகசாஸ்திரத்தை நுழைத்து இடை பிங்களை இடது மூக்கு நாசி வலது மூக்கு நாசி சிழுமுனை படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு யோக குண்டலியை எழுப்பி மூலாதாரத்தை முட்ட செய்வது என்பது பொருள். அது குதத்தின் மேலே இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு வடத்திலிருந்து செயல் நடத்துகிறது. அதற்கு இலகுவாக ருத்ரே ருத்ர பிராணனை உள்ளெடுத்தல் பிராணனை வெளிவிடுதல். இது யோகசித்தம் என்பது யோகசித்தம் என்பது 5 அறிவு வரை தெரியாது. ஆனால் ஒரு சிறுத்தையை போல் நம்மால் ஓட இயலாது. ஒரு குதிரையின் வேகத்துக்கு நம்மால் ஓட இயலாது. குரங்கு மரம் ஏறுவது போல் ஏற இயலாது. பறவை பறப்பது போல் பறக்க இயலாது. ஓரறிவு கொடி ஒரு புஷ்பத்தின் கொடி அடுத்த ஒரு மரத்தை பற்றி ஏறுவது போல் ஏற இயலாது. இனப்பெருக்கத்தின் வழி பூனை நாய் போன்ற மிருகங்கள் அதிகமாக குட்டிகளை ஈன்றெடுக்கிறது. இதை மனிதனால் செய்ய இயலாது. 21 நாட்கள் அடை காத்து கோழி நிறைய இனப்பெருக்கங்களை செய்து கொள்கிறது. இது மனிதனால் இயலாது. ஆனால் பிராணத்தின் பிரணவானந்த சக்தி அதுகளுக்கு தெரியாது. மனிதனுக்கு அதை தெரிவிக்கிறான் இறைவன். ஆகவே ருத்ர ருத்ரே திரேகே இந்த மகாசக்தி மனிதனின் உடலில் உண்டு. இதற்கு ஆன்மீக கருத்துக்களை நிறைய உள்வாங்க வேண்டும். உள்வாங்கிய காலத்தில் மனமானது நிர்வாணமாகிறது. மனமானது நிர்வாணமாகிறது. அதாவது மனம் எதனையும் விரும்பவில்லை. ஈசனையும் விரும்பவில்லையா? ஈசனையும் விரும்பவில்லை. பார்வதியும் விரும்பவில்லையா? பார்வதியும் விரும்பவில்லை. கண்ணுக்கு அழகான கண்ணனான விஷ்ணுவை விரும்பவில்லையா? இல்லை. மகாலட்சுமியை விரும்பவில்லையா? இல்லை. பிரம்மத்தின் சரஸ்வதி சக்தியை விரும்பவில்லையா? இல்லை. காரணம், மனம் நிர்வாணமாகிவிட்டது. எங்கும் மனம் பதியாத நிலை. அப்படி என்றால் சந்நியாசமா? இல்லை. சந்நியாசத்தை கடந்த நிலை. இந்த நிலையில் ஆட்கொண்டிருப்பவள் அன்னை ஒருத்தி ஆதி பராசக்தி.
எங்கெங்கு தேடி சென்று நன்மை பெற வேண்டும் என்று மனிதன் நினைக்கிறான். எங்கெங்கு தேடி சென்று நன்மை பெற வேண்டும் என்று மனிதன் நினைக்கிறான். ஒரு ஆசானை தேடுகிறான், ஒரு இறைவனை தேடுகிறான், நவக்கோட்களை தேடுகிறான். எங்காவது இந்த மனிதன் அடங்கி போனதுண்டா? அடங்குவதில்லை. இது விதியின் கோளாறு. அதற்காக நவசக்தி பிருந்தா பிருகு சக்தி பிருந்தாவனே ராதே பூஜா சக்தி வனதுர்கா ரூபிணி லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமோஸ்துதே. இந்த நவசக்தி வேங்கடகிரிமலையின் தத்துவம். அது ஒரு பிருந்தாவனம். பிருந்தா என்று சொல்லக்கூடிய மலை, அது என்ன வடிவத்தில் வடிக்கப்பட்டிருக்கிறது? யோகத்திறனில் வடிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், மனிதன் வேண்டுதல் நடக்க வேண்டுமே, அதற்காக நவ 9 நவசக்தி, அதனுடைய சக்திகள் 9. சிந்தித்து பாரும். முதல் சக்தி, ஒரு மனிதனுக்கு ஞானத்தின் உற்பத்தியை, வேண்டாம் ஞானம் வேண்டியதில்லை, நல்லெண்ணத்தின் உற்பத்தியை, மனதிற்கு ஒரு குதூகலமான உற்பத்தியை, ஆன்மீகத்தோடு கூடிய அறிவு சிந்தனையை, மற்றோர்க்கு நல்லது செய்திட வேண்டும் என்று சித்தம், அந்த மலையில் ஆதி பராசக்தி என்று சொல்லக்கூடியவள் 1,80,900,000 மூலிகைகளாக இருக்கிறாள். 1,80,00,000 சொச்சம், 900 கோடி மூலிகைகளாக அன்னை இருக்கிறாள். அந்த நவசக்தியில் ஒன்று இந்த மூலிகையின் வாசம் வருகிறது. மனிதனுக்காக படைக்கப்பட்டது இந்த மூலிகையின் சக்தி. நவ என்ற ஒன்றில் ஒன்று இது. அடுத்து, படுத்திருந்தவன் நடந்து சென்றவன் நிற்கும்படி ஆகிவிட்டான். படுத்திருந்தவன் நடந்து சென்றவன் படுக்க முடியாது, நடக்க இயலாது, நின்றான். நின்றவனுக்கு அவனுடைய மூச்சுக்காற்று வரக்கூடிய அன்பர்களிடத்திலே கொடுத்து தான் அன்னையின் மூலிகை சக்திகளை உள்ளே வாங்குகிறான் வேங்கடகிரிநாதன். வேங்கடகிரிநாதன் இது முதல் நிலை மூலிகை சக்தி. நவபாஷாணத்தின் சக்தி கூட நரம்பு மண்டலங்கள் வழியாக அன்னை ஆதிபராசக்தி உள்நுழைக்கிறாள். அந்த மலையின் அனந்தமான ஒரு தத்துவம் இது. அந்த மலையின் அனந்தமான ஒரு தத்துவம். எவ்வளவு ஆனந்தம் பாரும். அனைத்து ரோக பந்தங்கள் விலகுகிறது. ரோகபந்தம் என்பது பிறப்புக்கு பிறப்பு, உறவுகள், பிறப்புக்கு பிறகு வறுமை, பிறப்புக்கு பிறப்பு மகாலட்சுமியின் தன்மை, பிறப்புக்கு பிறப்பு நோய், விலகாத நோய்களை கூட விலக்கக்கூடிய இடம். ஆகவே நவபாஷாணத்தின் சக்தியோடு கூடிய மலை, அந்த மூலிகையின் தன்மை
அந்த வேரின் தன்மை, அந்த செடி கொடிகளின் தன்மை, இவை அனைத்தும் மூலிகை வாசமாக அல்ல ஆதிபராசக்தி அங்கே இருக்கிறாள். ஏன் மூலிகையின் வாசம் மரம் செடி கொடிகள் அங்கே இருக்க வேண்டும்? அப்பட்டமான மலையாக இருந்து போகலாமே. சிவன் கேட்டருளினானாம், கலி முடியும் வரை நீ அங்கிருப்பாய், மக்களோடு கூடி இன்பமுறுவாய், ஆதிசக்தியின் அருள் உனக்கு உண்டு, எனக்கும் பிரம்மத்துக்கும் இடமில்லையோ? அதற்கு மாலவன் சொல்கிறானாம், உங்களுக்கும் இடம் உண்டு. ருத்ர பரசக்தியாக அந்த மலை தென்படுகிறது. இரண்டாவது ருத்ர பரசக்தி. ருத்ரம் என்றால் உஷ்ணம். அந்த உஷ்ணத்தின் நிலை ஷரீரநிலைக்கு கொண்டு வந்து நவபாஷாணத்தின் தத்துவத்தோடு அடங்கிய மூலிகை வாசனை கூடிய அந்த வாசனை ஆன்மீகத்தை கிளப்பிவிடக்கூடிய வாசனையான மரம் செடி கொடிகளை ஓரறிவினை அந்த மலையின் உஷ்ணத்தின் தத்துவத்தை மாற்றுவதற்காக அமைத்திருக்கிறாள். இது இரண்டாவது நிலை, ருத்ர பரசக்தி. உஷ்ணம் என்பது பொருள். அந்த மலை உஷ்ணத்தின் வடிவம். அந்த மலை உஷ்ணத்தின் வடிவம். அந்த உஷ்ணத்தின் வடிவம் ருத்ர பரசக்தியாக இரண்டாவது நிலையில் ஆதிபராசக்தி இருந்து கொண்டிருக்கிறாள். அதற்காக தான் முதல் நிலையில் அதே ஆதிபராசக்தி மூலிகை என்ற நவபாஷாணத்தின் தத்துவத்தோடு கூடியிருக்கிறாள். அடுத்து மூன்றாவது நிலை அக்னிசக்தி. இந்த அக்னிசக்தியின் தன்மை இதற்கு முன்னே சொன்ன ருத்ரதிரேக அது பிரணயாமத்தின் சக்தி. படித்தோரும் ஆன்மீகம் அறிந்தோரும் யோகா செய்வோரும் இந்த பிரணயாமத்தின் சக்தி பிராணன் இடா பிங்களா சுடமுனை மூலாதார முட்டுதல் தெரியும். மேன்மக்கள் அல்லாதவருக்கு அந்த அக்னியின் ஆதாரத்தை வைத்து ஒரு பாலனை அனுப்பி ஆதார சக்தியாக அக்னியின் சக்தியாக மூன்றாவது இடத்திலே அன்னை ஆதிபராசக்தி திகழ்கிறாள். அதுக்கு பிருந்தா தத்துவம் என்று பெயர். அந்த பிருந்தா தத்துவத்தின் அதிபதியாக இருப்பவளே அன்னை ஆதி பராசக்தி. அதற்கு உருவத்தை கொடுத்திருப்பது வேங்கடகிரி மலை. இது 3 நிலைகளில் அன்னை அங்கே எழுந்தெடுக்கிறாள். 3 நிலைகளில் அன்னை அங்கே எழுந்தெடுக்கிறாள். அந்த எழுந்தருளின் தத்துவத்தை சற்று சிந்தித்து பாருங்கள். அடுத்து சந்நியாசத்தின் சாந்த சக்தி. சந்நியாசம் என்பது உடனே வந்துவிடாது. அனைத்தையும் துறக்க வேண்டும். துறந்த பின்தான் நிர்வாணத்தின் நிலை. மனதுக்கு உடைகள் கட்டிக்கொள்ளாதிருப்பது என்பது பொருள் அல்ல. மனம் ஏதையும் விரும்பாதிருந்த பின்தான் சந்நியாசத்தை கடந்த நிலை நிர்வான் என்பது. இந்த சந்நியாசத்தின் நிலையை ஆதிபராசக்தியானவள் வழங்கும் போது அந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய 6 ஆதாரங்களையும் மூலப்பிரகிருதியாக விளங்கும் சகசிராரத்தையும்
சாந்தத்தை உண்டு பண்ணுகிறாள். இந்த சாந்தத்தை உண்டு பண்ணுவது ஆதிபராசக்தியின் வேலை. நான்காவது நிலையாக இது போன்று இருக்கிறாள். நான்காவது நிலையில் இது போன்று இருக்கிறாள். மூலிகை, ருத்ர, உஷ்ண, பரசக்தி, ஆதார சக்தியாக அக்னி மூன்றை கடந்து நான்கில் சந்தோஷத்தை அளித்து 16 செல்வங்கள் பெருக என்பார்கள். குறையொன்றும் இல்லாததை அதை கொடுத்த அன்னை மனதிற்கு நிர்வாணத்தை உண்டு பண்ணி சந்நியாசத்தை கடந்த நிலைக்கு சாந்தமாக அருள்கிறாள். இது அன்னை ஆதிபராசக்தியின் செயல். நவ நவசக்தி பிருந்தா பிருகு சக்தி பிருந்தாவனே ராதே பூஜா சக்தி வனதுர்கா ரூபிணி லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதே. எத்தனை ஆனந்தம்! இவைகள் அனைத்திற்குமே கட்டுக்கோப்பாக இருப்பது துஷ்டமான மாயை, துன்மாயை. துன்மாயை நம்மிடத்திலும் இருக்கும். நம்மோடு மலை ஏறி வருகிறானே அவனிடத்திலும் இருக்கும். எங்கிருந்தோ நம்மோடு வந்து சேர்கிறானே அவனுக்கும் இருக்கும். ஏன் மனைவியோடு கூட அது இருக்கலாம். துர்மாயா சக்தி என்பது பெயர். துர்மாயா சக்தி. ஓமின் பிரணவநாதத்தை அறியாது இருந்தான் பிரம்மம். இது துர்மாயா சக்தி தானே. உலகத்தின் படைப்பு தொழிலை கவனிப்பதற்கே இந்த பிரச்சனை. அது துர்மாயா சக்தி என்பது பெயர். ஓமுக்குள் பிரணவானந்த தத்துவம் ஸ்ரீக்குள் அடக்கும் என்பது சிவனுக்கு தெரியவில்லை. இதெல்லாம் துர்மாயா சக்திகள். நவக்கோட்களின்படி, நவக்கோள்களின்படி உடல் கூற்றுதே ரோமக்கால்களில் ரோமத்தன்மையோடு சில பூச்சிகள் மறைந்திருக்கும். ரோமம் மாதிரியே இருக்கும். அது நவக்கோட்களின் சாயகமற்ற நிலையில் 7 ஆண்டு முதல் 12.5 ஆண்டுகள் நீடிக்கும். அஞ்ஞானவாசத்தின் தத்துவம் இதுதான். அதற்கு துர்மாயா என்பது பெயர். துர்தேவதைகள் உடலிலே பற்றிக் கொள்வது. 1, 2 சிக்கல் வருவது உடலிலே. மலத்தின் கழிப்பு, சிறுநீரின் கழிப்பு. உடலிலே உள்ள ஆண் விதை வெப்பத்தினால் வெளியேறுவது. பெண்ணின் கர்ப்பப்பை கலங்கி போவது. ரிஷிகளால் வரக்கூடிய சாபத்திற்கு கூட துர்மாயா என்று பெயர். குல கோத்திரவாதிகள் ஒரு கோத்திரம். அதிலிருந்து பிரிந்து அல்லது அதே கோத்திரத்துக்குள்ளே மனம் செய்து கொள்வது. இது துர்மாயா என்பது பெயர். இவை அனைத்துக்கும் ஒரே தத்துவம். ராவணனை வைத்துக் கொள்ளலாம். ஏக கோத்திரத்தில் திருமணம் செய்யலாகாது.
அது துர்மாயா. அதற்கு ஒரு பழமொழி சொல்வார். அடுத்தொரு கோத்திரத்திலே தத்தெடுத்து அவர்கள் மடிமீது அமைத்து திருமணம் முடிக்கலாம் என்று. வேதங்கள் சொல்லப்பட்டது அந்த குறை நீக்குவது எப்படி என்று. இதுகளுக்கு துர்மாயா சக்தி என்பது பெயர். அது நவசக்தி பிருந்தா பிருகு சக்தி பிருந்தாவனே. அதுகளை விளக்கக்கூடிய அன்னை ஆதி பராசக்தி. இதுகள் அனைத்தையும் விளக்குபவள். இந்த அனைத்தும் விலகி போகின்றது. ஆறாவது நிலை சந்நியாசத்தை மனதை கொண்டு மனது வழியே நாடுதல். மனதை கொண்டு மனது வழியே நாடுதல். சந்நியாசமாக இருந்து விரதம் முடித்து பின் இல்லறம் புகுதல், அது ஒரு வகை சந்நியாசி. ஐயப்ப சன்னிதானம் சென்று வந்தேன், 48 நாள் விரதம். என்ன நடந்தது? மணிகண்டன் பிறந்தான். சந்நியாசத்தை மேற்கொண்டு கடந்து மீண்டும் இல்லறம் புகுதல். அடுத்தது மனதை கட்டுப்படுத்தி இறைவான்பால் நிறுத்தி அன்னையின் முன்னே சொன்ன 5 வகையான சக்திகளை ஆதிபராசக்தியின் வழியாக பெற்று மனதில் நிறுத்தி சந்நியாஸ். கவனிக்க வேண்டும், அது இருப்பதற்கே ஒரு சக்தி வேண்டும். அந்த சக்தி பெண் ரூபமானது. அந்த சக்தி பெண் ரூபமானது. அந்த சக்தியை வழங்கக்கூடியவள் அன்னை ஆதி பராசக்தி. 9 நவசக்தி, அதனுடைய இயக்கங்கள் 9. சந்நியாசத்தின் சக்தியை கொடுக்கிறாள். சக்தி என்பது அங்கே பெண் ரூபம். அவளுக்கு பெயர் ஆதிபராசக்தி. ஏன் சக்தி என்பது அங்கே பெண் ரூபமாக சந்நியாச சக்தியை அவள் படைத்திருக்கிறாள். தாயை கண்ட முகம், தாயை கண்ட மகன், தாயினை கண்ட மகள், மனத்தின் தன்மை, விகாரத்தை விடுத்து சந்நியாசத்தோடு நின்று பாசவலைக்குள் விழுகிறது. சந்நியாசத்தோடு நின்று பாசவலைக்குள் விழுகிறது. இந்த சக்தி அப்படி அல்ல. காண்போர் அனைவரையும் அவளின் உருவமாக காணும்போது சந்நியாசத்தின் சக்தி வளர்கிறது, பாசவலையில் விழுவதில்லை. அதற்கு சந்நியாச சக்தியாக அன்னையானவள் 6வது நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறாள். அன்னையானவள் 6வது நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறாள். இது மகா தத்துவம். இது மகா தத்துவம். ஒரு சந்நியாசி சந்நியாசம் தனை கடைபிடித்து வெற்றி பெற வேண்டுமானால், அந்த சக்தி ஒரு உடலுக்குள்ளே வளர வேண்டுமானால் அதற்கு பெண்ணின் தத்துவம் வேண்டும். அந்த பெண்ணின் தத்துவம் தான் ஆதி பராசக்தி. எப்படி பிரிந்திருக்கிறாள்? நவசக்தி. அந்த நவசக்திக்குள் அடங்கி இருப்பதும் அதை ஆக்கலுக்கு கொண்டு வருவதும் அன்னை ஆதி பராசக்தி. அடுத்து பிரம்மாண்ட ஞான சக்தி இவளே. பிரம்மாண்ட ஞான சக்தி, பிரம்மாண்டத்தின் ஞான சக்தி. இப்பொழுது சந்நியாசம் வந்துவிட்டது.
அந்த சந்நியாசத்தின் சக்தி பெண் ரூபமாக உடலுக்குள்ளே புகுந்து, அதாவது அன்னையும் ஆதிபராசக்தியாக இருந்து காண்போரையெல்லாம் பாசவலைக்குள் விழாது அவர்களை எல்லாம் அன்னையின் சுரூபமாக கண்ட பின் அதுதான் சந்நியாசத்தின் சக்தி. பெண் ரூபம்தான் அது கூட. ஆண் ஒருவன் மகாயோகி சன்னியாசியாக இருந்தால் கூட இதுதான். அடுத்தது பிரம்மாண்ட ஞான சக்தி. உடலுக்குள்ளே ஒவ்வொரு ரோமக்கால்களிலும் அந்த ரோமக்கால் தன்மை அக்னி ஜோதியாக அருள் பண்ணுவது. என்ன ஜோதியாக அருள் பண்ணுகிறாள்? அக்னி ஜோதியாக. ஒவ்வொரு ரோமக்காலும் அந்த ரோமங்கள் விலகி ரோமத்தின் தன்மை மாறி அகில் விளக்கிலே திருச்சுடர் எப்படி எரிகின்றதோ அதுபோன்று உடலுக்குள்ளே இருக்கிறாள். ஆணென்று பார்ப்பதில்லை, அவள் யோகி என்று பார்ப்பதில்லை, கயவன் என்று பார்ப்பதில்லை, காமுகன் என்று பார்ப்பதில்லை. பிரம்மாண்டமான ஞான சக்தியாக அகில் விளக்கிலே சுடர் எறிவது போல் எரிகிறாள் சந்நியாசத்தின் நிலை வந்த பின். ஏன்? தடம் பிறண்டு போகலாகாது என்பதற்காக. நவ நவசக்தி பிருந்தா பிருகு சக்தி பிருந்தாவனே. ஒவ்வொரு ரோமக்காலும் ஆன்மீக சக்தியை கொண்டு விளங்குகிறது. ஏன்? ஆசையை விட்டு மனம் விலகி நிர்வான் சந்நியாசத்தை கடந்த நிலை. சந்நியாசத்தை கடந்த நிலை நிர்வான். காரணம் என்ன? யாரும் பகை இல்லை. காரணம் என்ன? யாரும் உறவில்லை. உறவு என்பதே இல்லையா? இல்லை. நான் தானடா ஆதிபராசக்தி வந்திருக்கிறேன், உன் அன்னை. வேண்டாம் தாயே, என்னோடு நீ இருக்க வேண்டாம். என்னோடு இருந்து என்னை ஆதரிக்கும் கால், அந்த காலத்தின் அளவை ஒரு அஞ்ஞானிக்கு உபயோகமாக செய்து கொள். தாயையும் மற்றோருக்கு விட்டு கொடுக்கும் தன்மை. தாயையும் ஒருவனுக்கு ஆன்மீக சிந்தனை வருவதற்கு ஆன்மீக சிந்தனை அளித்த தாயை மற்றவனுக்கு விட்டுக் கொடுக்கும் தன்மை. பிரம்மாண்ட ஞான சக்தி என்பது பெயர் இதற்கு. அத்தனை ரோமக்கால்களும் ஆன்மீகத்தின் தன்மை அடைகிறது. அந்த ரோமக்கால் நடப்பட்ட தோல், அதற்கு கீழே இருக்கக்கூடிய 6 வகையான தோல், நரம்பு மண்டலம், அதில் ஓடக்கூடிய இரத்தம், இவை அனைத்தும் பிரம்மாண்டத்தின் ஞான சக்தியாக வருகிறது. இதை அளிப்பவள்தான் அன்னை ஆதி பராசக்தி. இதை அளிப்பவள்தான் அன்னை ஆதி பராசக்தி. எத்தனை ஆனந்தம்! உறவுகள் விட்டு போகிறது. உறவுகள் விட்டு போகிறது. ஆசானை பற்றிக் கொள்கிறது. ஆசானுக்கு தன்மனம் அடங்குகிறது. ஆசானுக்கு தன்மனம் அடங்குகிறது. ஆசானுக்கு தன்மனம் அடங்குகிறது என்றால், ஆசானுக்கு தன்மனம் அடங்குகிறது என்றால் அவன் உன் கையிலே பிள்ளையாக வருகிறான். உனக்காக அவன் மனம் இயங்குகிறது. அவனுடைய வளையத்துக்குள்ளே நீ இருக்கிறாய். பிரம்மாண்ட ஞான சக்தி. இது ஆதிபராசக்தி செய்கிறாள். எப்படி செய்கிறாள்? நவ 9, நவசக்தி அதனுடைய இயக்கங்களின் சக்தி 9, பிருந்தா கிரிமலை, பிருகு சக்தி உற்பத்திக்கு காரணமானவன், பிருந்தாவனா அதுதான் பிருந்தாவனம், ராதே பூஜா சக்தி இதற்கு முன்னோடியாக தன் மகளை ராதையாக்கி பூஜை செய்ய வைக்கிறாள். எங்கு பூஜை செய்ய வைக்கிறாள்? வனதுர்க்கையாக பூஜை செய்ய வைக்கிறாள். எந்த இடத்திலே? மலையிலே. எந்த மலையிலே? வேங்கடகிரி மலையிலே. எந்த மலையில்?
வேங்கடகிரிமலை. அதற்காகத்தான் அந்த கிரிமலை உலகத்தில் முதன்மையான மலையாக திருக்கோவிலாக இருக்கச் செய்வது அன்னை ஆதி பராசக்தி. நவசக்தி 9 வகையான சக்திகள். பிரம்மாண்ட ஞான சக்தி என்பது இதற்கு பெயர். யோக அக்னி சக்தி. யோக அக்னி சக்தி உடல் அனைத்தும் அன்னையின் ஜோதி சக்தி உள்புகப்பெற்ற உடல் ஜோதியின் தன்மை அடைந்து யோக அக்னி தீபசக்தியாக மாறுகிறது. யோக அக்னி தீபசக்தியாக மாறுகிறது. சிந்தித்து பாருங்கள். இங்கே இந்த 8 வகையான நிலைகளை நவசக்தி என்ற கோணத்துக்குள்ளே அன்னையானவள் நிர்மாணிக்கின்றாள். உன்னால் முடியாது. அந்த அன்னைதான் ஆதிபராசக்தி. அந்த அன்னைதான் அனைத்தும். அந்த பெயரின் நாமத்தை சொல்லிப்பாரும். அந்த பெயரின் ஞானத்தை சொல்லிப்பாரும். அனைத்து நிலைகளும் ஆசை விட்டு போகும். ஆசை விட்டு போகும் என்றால் இந்த உடலை தள்ளிவிட வேண்டுமா? இல்லை. உடல் இருந்தால்தான் அனுபவிக்க இயலும். ஒரு மலரின் வாசத்தை நுகரக்கூட மூக்கு வேண்டும், உடல் வேண்டும், உயிர் வேண்டும், பிராணன் வேண்டும், அறிவு வேண்டும், மனம் வேண்டும். மரணத்தின் நிலையை கடந்து மனம் செல்ல வேண்டும். இவை கற்றதெல்லாம் வீண் என்று நினைத்தால் வீண்தான். தின்பது கூட வீண், உறங்குவது வீண். மாண்டு போகிறோம், நன்றாக தெரியும். மறந்ததே வீண். இருப்போம் என்பது இருப்பது வீண். மரணத்துக்கு பின்னே புதைக்குழிக்குள்ளே போவது நிச்சயம், அல்லது அக்னிக்கு இரையாகுகிறோம். இதெல்லாம் உண்மைதானே? இறக்கிறோம் என்பதால் உணவை உட்கொள்ளாது இருக்கிறோமா? இல்லை. இந்த யோகாக்னி சாந்தி சக்தியானது அன்னையின் உருவமான தீபத்தின் சக்தியில் இந்த உடலின் மாற்றமாகிறது. இது 8வது யோக அக்னி சாந்தி சக்தி என்பது பெயர். இத்தனை நிலைகளாக அன்னையானவள் உன்னை கடத்தி அழைத்து வருகிறாள். ஒவ்வொன்றும் அனுபவ ரீதியாக தெரியக்கூடிய காலத்தில், ஒவ்வொன்றும் அனுபவ ரீதியிலே தெரியக்கூடிய காலத்தில் ஆனந்தம். நிற்பது பூமிதானா? பூமி மேல் நிற்கின்றோமா? உடன் யார் வந்தனர்? உடன் யார் போகினர்? உடன் வந்தவர் மறைந்தனரே. மறைந்தனரை மனம் விட்டு விலக்கிக் கொள்கிறது. மறைந்தோரை மனதுக்குள்ளே பூட்டி வைப்பதில்லை. இருப்பது ஒருத்திக்கு மட்டும்தான் இடம். அந்த ஒருத்தி தான் இந்த ஆதிபராசக்தி என்று சொல்லக்கூடிய அன்னை. 8 பாகங்களாக வேங்கடகிரி மலை என்று சொல்லக்கூடிய பிருந்தா என்ற தத்துவமான பிருந்தாமலையில் யோகத்திறனில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த மலையை உற்பத்தி பண்ணியிருக்கிறாள். அதனால்தான் அங்கு ஏறிச் செல்வோருக்கு அனைவருக்குமே இத்துணை பிரார்த்தனைகள் நடந்து வருகிறது. அந்த சிலைக்குள்ளும் வீற்றிருப்போள் அவளே. இத்தனை யோகாக்னி சக்தியை, யோகாக்னி சாந்தி என்ற சக்தியை
8வது நிலையாக அன்னை அருள் இருக்கிறாள். அந்த உருவத்திற்குள் உங்கள் மனதை ஒரு நாளைக்கு 1 நிமிடம் உள்ளே சென்று உலவி வரும்படி செய்து பாரும். இந்த மகா தத்துவம் உங்களுக்கு விளங்கும். இந்த மகா தத்துவம் உங்களுக்கு விளங்கும். அடுத்து பாரும் ஞான சக்தி. ஞானத்தின் சக்தி. அரிசி 1 படி சாதம், 1 படி உப்பு உண்ண முடியுமா? இந்த 8 நிலை கடந்து வந்தால் அதை உண்ண முடியும். இந்த 1 படி உணவை 8 நிலைகள் கடந்து வந்தால் அறிய முடியும். செப்லாக்கட்டை தட்டி ஊரிலே பிச்சை எடுத்து விண்ணோருக்கும் மண்ணோருக்கும் ஒரு உருண்டை, தனக்கு ஒரு உருண்டை, ராமனுக்கு ஒரு உருண்டை, 8 நிலையை கடந்து வந்தவன் பலகாலம் பிரம்மத்தாளத்தை தட்டி அதை வைத்து பூஜை செய்தான். அரிசியை சோற்றையாக்கி, சோரே செந்நீரே என்று ஆண்டாள் பாடுகிறாள். சோற்றை உடைத்தவன். அதுவரையும் ராமன் தினமும் வந்து ஒரு கவளம் உருண்டையை எடுத்துச் சென்றானாம், தின்று விட்டான். ஒரு நாள் ஓஹோ இதில் உப்பு சரிசமமாக இருக்கிறது என்று நினைத்தாமன். ராமன் வரவில்லை. இது ஞான மாயையின் சக்தி. நன்றி ராமா ராலேதே என்றானாம். அதற்கு பதில் சொன்னானாம், நேனு ரானு, நான் வரமாட்டேன். நீ உப்பு சரியாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டாய். 8 நிலை கடந்து வந்தவனுக்கு இந்த துர்புத்தி என்றால் இது துர்புத்தி அல்ல. யோக சித்தாந்தத்திலே அப்படி கடுமையாக ஒருவனை அன்னை மேலேற்றுகிறாள். என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். மாய்த்துக்கொள், உன் உயிர் எனக்கு தேவையில்லை. 48 நாள் கடுமையான விரதம். 48வது நாள் ராமன் வந்தான். விடுக, நான் தினமும் வருகிறேன். ராமன் வந்து சந்தோஷம். உப்பில்லாமல் பணியாரத்தை செய்தான். பலகாலம் தின்றான். ஓ, இதில் உப்பில்லை என்றான். அன்று முதல் ராமன் நின்று விட்டான். இது ஞான மாயா சக்தி. 8 நிலைகள் கடந்தவனுக்கும் இது வரும். 8 நிலைகள் கடந்தவனுக்கும் இது வரும். இதை அறுத்து எடுப்பவள் அன்னை ஆதி பராசக்தி. அதற்கு 9வது நிலையில் ஞானத்தின் மாயாசக்தியை கூட்டி அது சரிநிகர் எடை செய்து ராதை தோற்றது. இதனால்தான் மாலவன் பொன் படைத்தவன். அந்த பொன்னுக்கே பொன் நிகர் செய்கிறான் எடை தராசு. எடை தராசு. எனக்கு நோய்வாய் சீரானால் என் எடைக்கு சர்க்கரை போடுகிறேன் என்பான். அந்த குழந்தையை ஏமாற்றுவான் இவன். அந்த குழந்தையை கூட ஏமாற்றுவான். குருவாயூரப்பன் இவன் எடைக்கு நிகர் செய்து சர்க்கரை இட்டால் நோய் தின்று ஆயுள் இருக்க வேண்டுமாம். யார் யாரை ஏமாற்றுவது? இது ஞானமாயை சக்தியின் நிலைக்குள் சீராவதில்லை. இதை சீராக்குவதுதான் ஞானமாயா சக்தி. இத்தனை சக்திகளை ஒரு பெண் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அருள்கிறாள். அதற்கு நவசக்தி பிருந்தா பிருகுசக்தி
நவசக்தியாக மலை ரூபத்திலே எத்தனை காலமாக இருக்கிறார்களோ ஒவ்வொரு காலத்தில் இந்த மலைக்கு ஒவ்வொரு பெயர். கிருதாயுகத்திலே ஒரு பெயர், திருத்தாயுகத்திலே ஒரு பெயர், துவாபர யுகத்திலே ஒரு பெயர், கலியுகத்திலே ஒரு பெயர். வேங்கடகிரி மலை. கலியில்தான் மனிதனுக்கு ஆசை அதிகம். 7000 கோடி மக்கள் இருந்தால் 7000 கோடி ஆதிபராசக்தி வேண்டும். ஒவ்வொருவனுக்கும் ஒரு ஆதிபராசக்தி இருந்தால்தான் அவனின் ஞானக்கண்ணை திறக்க முடியும். திறந்தவுடன் கேட்பான், நேரத்தை வீணாக்கினாயே, நீதான் ஆதிபராசக்தி என்று முன்னமே சொல்லியிருந்தால் நான் தெளிந்திருப்பேனே. பிறப்புக்கு பிறப்பு உடன் வருகிறாள் தெரிவதில்லை. இந்த 9 வகையான சக்திகளை நவசக்தி பிருந்தா, பிருகுசக்தி பிருந்தாவனி. பிருகு முனிவர் ஒரு யாகத்தை நடத்துகிறார். அது அதீத சக்தி. அதனுடைய அவிர்வாகத்தை கொடுக்க வேண்டும். எல்லோரிடமும் சென்று விடுகிறான். சிவனை கண்டாகிவிட்டது, பிரம்மத்தை கண்டாகிவிட்டது. அவர்கள் நேரடியாக சொல்கிறார், இந்த அவிர்வாகத்திற்கு நாங்கள் ஏற்புடையவர்கள் அல்ல என்று. இந்த அவிர்வாகத்திற்கு நாங்கள் ஏற்புடையவர்கள் அல்ல அல்ல என்ற போது பிருகுக்கு கோபம் வந்து விடுகிறது. ஒரு சன்னியாசிக்கு கோபம் வரலாகாது, சம்சாரிக்கும் கோபம் வரலாகாது. சன்னியாசிக்கு கோபம் வந்தால் ஞானம் வரும், இறைவனை எழுந்தருளப் பண்ணுவான். சம்சாரிக்கு கோபம் வந்தால் சம்சாரம் க்ஷீணமாகும். ஆகவே சம்சாரத்தில் கோபத்தை கொள்ளலாகாது. கோபித்தவன் அந்த யாக கலசத்தின் அவிர்வாகத்தை கையில் கொண்டு வேகமாக நடந்து வருகிறான். அந்த கலசம் பேசுகிறது, பிருகு சந்நியாசியே, இதற்கு ஏற்றவன் மகாவிஷ்ணு. அவனிடத்தில் சென்று இதை கொடுத்து விடு. அவன் பிருந்தா பிருகு என்ற சக்தியை பிருந்தாவனமாக்கி மலையாக படைக்கப் போகிறான். வேங்கடமலை என்பது பெயர். அதற்காக எத்தனையோ காலம் விஷ்ணுவின் அவதாரத்திற்கு முன்னும் கிருஷ்ண அவதாரத்தின் வரையும், கிருஷ்ண அவதாரத்தை கடந்த நிலையிலும் ராதையின் ஞான மாயா சக்தி பூஜை செய்து கொண்டிருக்கிறது. அப்படியா? பேசுவது யார்? கலசம். நன்றாக தெரிந்து கொள், சென்றவுடன் மனைவியோடு இருக்கக்கூடிய காலத்தில் இதை கொடுத்து விட வேண்டும். யாரோடு இருக்கக்கூடிய காலத்தில்? மனைவியோடு இருக்கக்கூடிய காலத்தில் இதை கொடுத்து விட வேண்டும். யாரது பேசுவது? நாரதர். நான் தான். பிருகு பார்த்தானாம், ஐயா, வேதனை பற்றாதா? எந்த குடும்பத்தை கலைக்கப் போகிறாய்? நான் சொல்வதை சொல்லிவிட்டேன், அடுத்தது உனிஷ்டம். நடக்கப் போவதை, நடக்காத ஒன்றை சொல்வது, அது மனிதனை வெல்ல முடியாது. அம்புட்டு பொய் சொல்வான் மனிதன். மனிதன் சிறப்பாக பொய் சொல்வது ஆசானிடத்தில். மனிதன் சிறப்பாக பொய் சொல்வது ஆசானிடத்தில். ஆசானும் இதை மெய்யென்று தலையாட்ட வேண்டும். விதிதானி. பொய்யை மெய்யென்று அவன் தலையாட்ட வேண்டும். ஆஹா, அப்படியா? ஆசானுக்கு தெரியவில்லை. மக்கு. அவன் மக்கென்றால் இது பிளாஸ்திரி. எத்தனை ஆனந்தமான செயல் இது! சொல்லிவிட்டான் நாரதர். சென்றான் உள்ளே. விட்டேனாவார். இறைவனை பார்த்து
யார் அது அங்கே? உடனே எம்பெருமான் சொன்னானாம், மகாலட்சுமி என்னுடைய உதட்டை பிடித்து விடு. கணவன் உதட்டை மனைவி பிடிப்பது நடக்குமா? இல்லத்திலே சொல்லிப்பாரும். இல்லத்திலே சொல்லிப்பாரும் நடக்காது. கோடிப்பொன் கொட்டிப்பாரும் நடக்காது. எங்கிருக்கக்கூடிய கோபமெல்லாம் அந்த மங்கை மேலே வரும். இட்டான் கட்டளை மாலவன் உடனே செய்தாள் அன்னை. எதற்காக உதட்டை பிடிக்க சொல்கிறீர் என்பது எனக்கு தெரிந்தது. நீயும் நானும் பிரியும் வேளையா? இதல்லவா மனைவி? நீயும் நானும் பிரியும் வேளையா? ஆம் தாயே என்றானாம் மாலவன். அதற்குள் வந்தான். யார் அது அங்கே என்றான். மறுபொருள் வரும் வரை காத்திருக்கவில்லை. நான் வந்திருக்கிறேன் என்று தெரியவில்லையா? இதுதான் ஞானமாயா சக்தி. இதை அன்னை ஆதிபராசக்தியால் மட்டும்தான் நீக்க முடியும். இதை அவள்தான் சரி செய்வாள். உதைத்தான் லட்சுமி வெளிவந்தாள். இது பிருகு சக்தி. அது என்னவாக மாறியது? அதீத சக்தி அபிர்வாகம் லட்சுமியை இடர வைத்தது. அவள்தான் கண்ணன் காலத்திலே இருந்த ராதையோடு ஆண்டாள் பாசுரத்தை பாருங்கள். கண்ணன் இருந்த காலத்திற்கு போவாள், மாலவன் இருந்த காலத்துக்கு வருவாள், கோபியோரு வருவாள், தான் ராதை நாச்சி என்று சொல்லுவாள். இல்லை நான் தான் மகாலட்சுமி என்பாள். இல்லை இவன்தான் என்னுடைய பையன் கண்ணன் என்பான். கண்ணனை எழுப்புவதாக போவாள். ஒவ்வொரு பாசுரத்திற்கும் முன்னுக்கும் பின்னுக்கும் கருத்து வேறுபாடாக தெரியும். கருத்து வேறுபாடு அல்ல, அனைத்தும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய பாசுரங்கள் ஆண்டாள் நாச்சியார் பாடியது. அதுபோன்று இங்கே ராதாவின் பூஜா சக்தியானது பிருகு என்ற மகாசக்தி. பிருகு சக்தி தான் அந்த வெங்கடகிரிமலை. பிருந்தாவனம் அதில் இருக்கக்கூடிய 9 நிலையின் சக்திகள். அதை இன்று வரையில் பூஜை செய்வது ராதாதேவி. அதற்காகத்தான் அனைத்து வனதேவதைகளும் அதிலே உள்ளடங்கியிருக்கின்றன. அதற்காகத்தான் அனைத்து வனதேவதைகளும் அதிலே உள்ளடங்கியிருக்கின்றன. ராதா பூஜா சக்தி வனதுர்காரூபிணி. அதில் பிருந்தாவன அப்படின்னு சொல்றது யோகக்ரி, யோகத்தை செய்வது. எங்கு? வேங்கடமலை. எங்கு செய்கிறாள்? வேங்கடமலை. இதை செய்ய வைப்பது யார்? ஆதிபராசக்தி. ஞான மாயை கூடிய உடலால் ஞான வேள்வி செய்கிறாள் ராதை. ஞான வேள்வி செய்கிறாள் ராதை. எதற்காக ஞான வேள்வி செய்கிறாள்? ஏன் ஞான வேள்வி செய்ய வேண்டும்? பிரளயத்தில் கண்ணன் தன் உடலை விடுக்கப் போகிறான். அப்பொழுது ராதை கேட்கிறாளாம், மகாபாரத யுத்தத்தை முடித்தனை என்னோடு வாழ்ந்ததில்லையே, என்னோடு வாழ்ந்ததில்லை, இன்று வாழ வேண்டும். முடியாது, நான் உன்னை விட்டு விலகுவேன் கண்ணன் சொல்கிறான். அப்படி என்றால் நான் சாதாரண பெண்ணாகவேன்? ஆம். தெரியாமல் கேட்டுவிட்டேன். இதற்கு பரிகாரம் அந்த மாயா உடல் கூடிய நிலையில் உன் உடலை ஞான வேள்வியாக்கி பூஜை செய்ய வேண்டும். அதுதான் இந்த வெங்கடகிரி மலை என்று சொல்லக்கூடிய பிருந்தாவனம். இது வெங்கடமலை. இது பிருகு முனிவரால் ஏற்பட்ட குழப்பத்தில் வந்தது. இதற்கு ஆதாரமாக இருந்தது ஆகாசராஜன். அது வேறு கதை. லக்ஷ்மியை விலக்க
நாராயணன் லக்ஷ்மி விலகிய நாராயணனாக வெளியே வந்தான். அதற்குத்தான் அங்கே ஸ்ரீதேவி பூதேவி தாரித்ரிய நாராயணனாக வருகிறான். தாரித்ரிய நாராயணனாக வருகிறான். அந்த மலைக்கு செல்லும் போது மூதேவி வெளியே வருகிறது. ஸ்ரீதேவி பூதேவி மூதேவி, ஸ்ரீதேவி பூதேவி மூதேவி. ஸ்ரீதேவி பூதேவி இருவரும் மூதேவியை விரட்டுகிறார். ஆகவே ராதையானவள் தான் வெண்ணிறம் கலந்து வெண்ணிற புஷ்பத்துக்களால் இன்று வரை வேங்கிடமலையை அவள் பூஜித்து வருகிறாள். இந்த பூஜத்தின் தன்மையை உருவாக்கி கொடுத்தது அன்னை ஆதி பராசக்தி. என்ன உடல் கொண்டு பண்ணுகிறாள்? வேங்கடமலையில் மாயா உடலை ஞான வேள்வியாக மாற்றி தன் உடம்பே அக்னிஜுவாலைக்குள் புகுந்து அந்த அக்னிஜுவாலையை வளர்ப்பதே ஆதிபராசக்தியாக இருந்து இருக்கும்படி செய்து இந்த ராதையானவள் அந்த வேள்வியை செய்கிறாள். அந்த வேள்வி அங்கு செய்து நிலை பெற வேண்டுமானால் இந்த 9 தத்துவங்களோடு அடங்கியிருக்க வேண்டும். இந்த 9 தத்துவங்களோடு அடங்கியிருக்க வேண்டும். இந்த பிருந்தாவனே வனதுர்கே நன்றாக நிதானமாக மனதுக்குள் வாங்க இது தென்படும். பிருகுமுனிவனின் வேள்வியானது அவிர்வாகம் ஆதிசக்தியின் வழியாக அது நந்தவனமாக மாற்றப்படுகிறது. நந்தவனம் பிருந்தாவனமலை நந்தவனமலையாக மாற்றப்படுகிறது. மலையை சுற்றி நவபாஷாணத்தின் தத்துவத்தோடு கூடிய மூலிகை மரங்கள் வனதுர்க்கையின் ரூபத்திலே பரிமாணமாகிறது. கல்பக விருட்சம் அங்கே இருக்கிறது. இங்கில்லை, மேலுலகத்திலே இருக்கிறது. கற்பக விருட்சம் என்பது பெயர். கல்பா பாரிஜாதம் போன்ற மலர்களில் வாசம். அவனுடைய வேரின் தத்துவம். இது என்ன? யாரை வணங்குகிறது? மாலவனை வணங்குகிறது. இந்த வணங்கும் தத்துவத்தை யார் செய்து முடித்தது? அன்னை ஆதிபராசக்தி இந்த செய்யும்படி முடித்தும் இருக்கிறாள். ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதே என்று சொல்வது இதுதான். ஓம் விஷ்ணு விஷ்ணு ருத்ர ருத்ரே ருத்ரசக்தி ருத்ரசக்தி ருத்ர பூஜா அனந்த ஸ்லோக அனந்த சக்தி ருத்ர அனந்த பைரவநாத பிந்து பிராண ஸ்தூல ருத்ரத்ரேகே நவ நவசக்தி பிருந்தா பிருகுசக்தி பிருந்தாவனி ராதே பூஜாசக்தி வன துர்கா ரூபிணி லக்ஷ்மி விஷ்ணு பூஜாசக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமோத்துதே. இவை அனைத்து இயக்கமும் யோகத்தின் சக்திக்குள் அந்த மலை அடுக்கம் பிருந்தா பிருகு வேள்வி யஜ்ஞம் அவிர்பாகம் அதீத சக்தி மாயாசக்தி மூலிகை சக்தி ருத்ரபரசக்தி அக்னிசக்தி ஷன்யா சாந்த சக்தி துர்மாயா நிவாரண சக்தி ஷன்யா சக்தி பிரம்மாண்ட ஞான சக்தி யோக அக்னிசக்தி ஞான மாயாசக்தி என்று போன்ற 9 வகையான தத்துவத்தின் சக்தியை அன்னை ஆதிபராசக்தி அந்த மலைக்கு அருளல் பண்ணியிருக்கிறாள். அந்த மலைக்கு அருளல் பண்ணியிருக்கிறாள். அந்த அருளை அடையப்பெற வேண்டுமெனில் சிராவணம் அன்று திருவோணத்தில் மலையேற வேண்டும். திருவோணத்தில் மலையேற வேண்டும். அலிபரி வழியாக 3550 படிகள் ஏற வேண்டும்.
அலிபரி வழியாக 3500 படி, 1000 படி, 2000 படி வழிகள் செல்வோம். அது கூட செல்லலாம். ராமானுஜர் போன்ற மகாஞான யஜ்ஞஸ்வரூபமான மேதாவிகள் ஏறிய வழி அலிபிரி, அலிபரி. மனதை மென்மையாக்கி யோகத்தின் சக்தியாகி ஞானமாயின் நிலையாகி 9 தத்துவங்களை அடையும் வாய்ப்பை கீழிருந்து மேல் வரை பெறலாம் என்பது இது பெயர். இதுதான் 11வது ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி, தேவி தேவி ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதே. இது 11வது ஸ்லோகத்தின் பொருளை பொறுத்திருந்து 12வது ஸ்லோகத்துக்கு செல்வோம்.